ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவை சாபம் போட்ட ஒரு நடிகர். என்ன காரணத்தினால சாபம் போட்டாரு? அப்படி நயன்தாரா மேல அவருக்கு என்னதான் கோவம்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.வி. சேகர் சரியா? அவரு தான் ஒரு நடிகர். என்ன ஒரு படத்துக்கு புக் செய்த பிறகு நானா விலகினாலோ, விலகப்பட்டாலோ அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வராது. வந்தாலும் ஓடாது. இது வரலாறு வரலாறு தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னதான் காரணம்? எதனால இவரு இப்படி ஒரு சாபத்த போட்டாரு? முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நயன்தாரா நடிப்புல வெளியான ஒரு டெஸ்ட்ன்னு அந்த படத்துல இந்த எஸ்.வி. சேகர் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை எல்லாமே டைரக்டர் என்ன பண்ணாங்கன்னா, எஸ்.வி. சேகர பார்த்து, இந்த படத்துல நீங்க ஒரு ரோல்ல நடிக்கணும். நீங்க இதுல நடிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கதை எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அப்ப அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, "சரி நான் நடிச்சு தாரேன். ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொசீஜர் அக்ரீமெண்ட் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிக்கிறதுக்கு அ எல்லாத்துமே நயன்தாரா இதுல நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மாதவன் நடிச்சிருக்கிறாங்க. சித்தார்த் நடிச்சிருக்கிறாங்க. மீரா ஜாஸ்மின் அவங்க நடிச்சிருக்காங்க சரியா? அப்ப எல்லார்கிட்டயுமே இந்த டைரக்டர் என்ன பண்றாருன்னா, நீங்களா நடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாரு. பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அவர்கிட்ட போய் இந்த படத்துக்கு இவங்கலாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சித்தார்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.வி. சேகர் அவர் நடிச்சிருந்தா, நான் நடிக்க மாட்டேன். இந்த படத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு அவரு நடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா? அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சரி அப்போ இனி இவர மாத்திருவோம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு ரோல வேற ஒருத்தங்களுக்கு குடுத்துட்டாங்க சரியா? அப்போ இவர கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துன மாரி இருக்குது. அப்ப இத குறித்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இது ஏன் சேகர சேர்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதுதான் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அந்த பட தரப்புல தயாரிப்பாளர் தரப்புல எதுவுமே சொல்லலையாம். அமைதியாவே இருந்துக்கிட்டாங்க. "இதுதான் பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு லீக் அவுட் ஆச்சு. சரியா? அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்ங்கிற படம் தியேட்டர்ல இறங்கல. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா Netflixல இறங்குது சரியா? ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. இறங்கி 1 வீக் மேல ஆகுது சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எல்லாருமே பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. இது ஒரு சூப்பர் படம். நயன்தாரா, மாதவ், அப்புறம் சித்தார்த் அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் மோஸ்ட்லி சொல்லியிருந்தாங்க. இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான படம். அதாவது கிரிக்கெட் சம்மந்தமான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரியா? அப்ப எல்லாருமே பார்க்கும்போது, இந்த படத்தோட ஒரு ரிவ்யூ குடுக்குறாங்க. என்ன ரிவ்யூ குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இது நல்லாவே இல்ல. கேவலமா இருக்குது." இந்த படத்துல எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் மேல நயன்தாரா மேல ஏறி படுத்தது தான் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பினர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கமெண்ட்ஸ் சொல்லியிருந்ததாங்க சரியா? இது நெறைய நியூஸ்லயோ எல்லாத்துலயுமே வைரல் ஆயிட்டே வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில நியூஸ் அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.வி. சேகர் அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துக்கிட்டு தான் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு படத்துக்கு புக் செய்த பிறகு நானா விலகினாலோ, விலகப்பட்டாலோ அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வராது. வந்தாலும் அது ஓடாது. இது வரலாறு, வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் ஒரு சாபமிட்டது மாரி தான் இந்த ஒரு அவருடைய எக்ஸ் தளத்துல இந்த போஸ்ட்ட வெளியிட்டிருந்திருக்காரு சரியா? முதல்ல இவரு யாரு? சரியா? இந்த எஸ்.வி. சேகர் யாரு? எதுல நடிச்சிருக்காரு? இப்ப என்ன பண்ணாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இவர் ஒரு நடிகர் சரியா? நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அ நெறைய படங்கள் ஹிட் குடுக்காட்டாலும், இப்போ இந்த நாடகங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல இவர் ஒரு புகழ் பெற்றவர். அதுல ரொம்ப ஹிட் குடுக்கும். நல்லா காமெடியா, ஃபன் பண்ணி அப்படி ஒரு நடிகராட்டம் நடிச்சிட்டு இருக்காரு சரியா? இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம, கடந்த 2021 சரியா? பாஜகல தேர்தல்ல சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அண்ணாமலை அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க அந்த போஸ்டிங் வரதுக்கு முன்னாடி இவரு ஏறிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. பட்
இவருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காதனால அண்ணாமலை அண்ணா ஏறிட்டாங்க. ஆ அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜகலேருந்து எப்படியாவது விலகி வந்துரணும்னு சொல்லிட்டு மெல்ல, மெல்ல, மெல்ல நகர்ந்து விலகி வந்துட்டாரு. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு ஆதரவாளராட்ட இருக்கிறாங்க. திமுக சம்பந்தமா எதா இருந்தாலும் இவரு வந்து குரல் கொடுப்பாரு. அப்படி வந்து பேசுறவரு சரியா? அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் ஒரு சில படங்கள் வாய்ப்பு இவரு வந்து கிடைக்குது. அதுலயும் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல நாடகங்கள்லயும் அவரு நடிச்சுட்டு தான் வாராரு சரியா? ஆ சரி இப்போ நம்மளுடைய கருத்த பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரைத்துறை சம்மந்தப்பட்டது இந்த விஷயம். இவரு ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம இவங்க நயன்தாரா, மாதவ், சித்தார்த் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நடிகர்லாம் இந்த படத்துல டெஸ்ட்ங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அப்ப நடிக்கும்போது என்ன பிரச்சனை முழுமையா வெளிய வரல. அதாவது ஒரு சிலர் ஒண்ணுன்னா பேசிட்டு இருக்காங்க. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா முழுமையா வரல. ஆனா இவருக்கு யாரு நம்ம டைரக்டருக்கு தான் தெரியும். என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு சரியா? சரி இருந்தாலும் ஒவ்வொரு படம் வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் வரும். தட்டியும் போகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி வேற படம் கிடைச்சிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு சிலவங்க வந்து அப்படி இருப்பாங்க. சரி நமக்கு என்ன இது வாய்ப்பு இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, இது பெரிய மனசு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கலையே! நம்ம சும்மா இருப்போம். இந்த படத்த எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குதுனாவது பார்ப்போம். நல்லா இருக்குது அப்படின்னா வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். என் கேரக்டர் குடுக்கப்பட்டது, நீங்க வந்து அழகா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். பட் இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வஞ்சகம் பிடிச்ச மனுஷன். அதாவது ஃபுல்லா மனசுக்குள்ள வந்து ஃபுல்லா வஞ்சகத்தோட இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து டைரக்ட்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ரிலீஸ் ஆனது வந்து ஏன் ஓடிடில முதல்ல மெயினா ரிலீஸ் ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படம் வந்து தியேட்டருக்கு அந்த மக்கள் மத்தியில வந்து அந்த அதிக அளவுல ரீச் குடுக்கல சரியா? அப்ப டைரக்ட்டா ஓடிடில வந்து ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதுலயும் வந்து அந்த அளவு ஹிட் குடுக்கல சரியா? அப்ப இவரு என்ன பண்ணியிருக்கணும், இத பார்த்துட்டு இருந்தார்ல, அப்ப வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். ஒரு ஆறுதலுக்காவது சொல்லியிருக்கணும். ஆனா அது சொல்லாம, அவரு ஃபுல்லா அவருடைய ஆதங்கத்த எல்லாத்தையுமே அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டுருக்காரு. இது நல்லாவா இருக்கு? நெனச்சு பாருங்களேன். யாரா இருந்தாலும் நம்ம வந்து வாழணும்னு தான் நெனைக்கணும். இப்படி அழியணும், நாசமா போணும் அப்படின்னு வந்து என்னைக்குமே நெனைக்க மாட்டோம் சரியா? ஆனா இவருக்கு ஃபுல்லா மைண்ட்ல இப்படி இருந்திருக்குது. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க இவர பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த டெஸ்ட் படத்த பத்தி யாராவது பார்த்துருக்கீங்களா? இது Netflixல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாம இது ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படம்னு வந்து சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு யூஸ் ஆன ஒரு படம் தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. பார்க்காதவங்க Netflixல வந்து போய் பாருங்க. என்ன படம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா பாருங்க. நான் பார்க்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு பார்க்காதீங்க. என்ன படம் எப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தா போய் பாருங்க. சரி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பெரிய மனுஷன், தங்கமான மனுஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரு சொன்னது நல்லதா? கெட்டதா? இத பத்தி கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ பேசுனா உங்களுக்கு பிடிக்கும்? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.